ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெய்ம்ஸ் லாபி. இன்றைக்கி வந்து நாகர்கோயில் ஸ்பெஷல் சம்மந்தி துவையல் செய்ய போகிறோம். இது செய்ய போகிறது என்னோட டியர் ஃப்ரெண்ட் மாலினி. ஸோ வாங்க சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் மாலினி? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் சம்மந்தி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நல்ல மிளகு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து ஆயில் எண்ணெய்லாம் வேண்டியது ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம மீடியம் ஹீட்டில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது தேங்காய் வந்து லைட்டாக செவக்கிற வரைக்கும் இது வறுத்து, தேங்காய், கருவேப்பிலை, நல்ல மிளகு லைட்டாக இந்த மாதிரி இந்த கலரில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த 1 கப் தேங்காய்க்கு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அண்ட் இந்த அளவு புளி. சரி, இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா தேங்காய் சம்மந்தி ரெடி. முதல்ல 3 இது வறுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைக்கிறோம். ஆமாம், இது வந்து துவையல் மாதிரி கட்டியாக அரைச்சிக்கணும். சரி, அரைச்சிடுமா? சம்மந்தி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து இப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், வெளியே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெறும் கடுகு போதும். ஏன்னா ஆல்ரெடி கருவேப்பிலை போட்டு நம்ம வறுத்துருக்கோம். ஸோ கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணானா இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ இதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த சம்மந்தியை போட்டு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி போகிற அளவு கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ணிவிட்டு வதக்கிட்டு விட்டிங்கன்னா வெளியே கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் போட்டாலுமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி அதில் உள்ள தண்ணிலாம் போயிடும், அதனால நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். போடலாமா? கடுகு வெடிக்கட்டும். கடுகு மட்டும் வெடிக்கட்டும். ஓகே மேம். ஸோ இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச சம்மந்தியை வந்து தண்ணி வத்துற வரை நீங்கள் வதக்கினா போதும். இது வந்து தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். துவையல் பேசிக்கலி தொட்டு சாப்பிட்றதுல துவையல், தோசைக்குமே சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸ் வந்து உளுந்தஞ்சோரோட பெஸ்ட்டு சைட் டிஷ். ஸோ நாகர்கோயில் ஸ்பெஷல் தேங்காய் சம்மந்தி என் ஃப்ரெண்ட் மாலினியோட ஸ்பெஷலும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.